வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு அறிவு வார்ந்த தொப்பி விற்பவர் என்ற சிறு கதையை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் தொப்பி விற்பவர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அவர் தொப்பிகளை விற்று கொண்டிருந்தார். சில தொப்பிகளை விற்ற பிறகு அவர் மிகவும் சோர்வடைந்தார். ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டார். பெரிய மரத்தில் நிறைய குரங்குகள் இருந்தன. தொப்பி விற்பவன் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருப்பதை குரங்குகள் பார்த்தன. குரங்குகள் கீழே இறங்கி தொப்பி விற்பவனின் பையிலிருந்து தொப்பிகளை எடுத்து அணிந்தன. பின்னர் குரங்குகள் மீண்டும் மரத்தில் ஏறின. தொப்பி விற்பவர் கண் விழித்த போது தனது கூடை காலியாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொப்பிகளை தேடினான். குரங்குகள் அவற்றை அணிந்திருப்பதைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். குரங்குகள் தன்னை பின்பற்றுவதைக் கண்டார். எனவே அவர் தனது தொப்பியை கீழே வீசத் தொடங்கினார். குரங்குகளும் அவ்வாறே செய்தது. தொப்பி விற்பவன் எல்லா தொப்பிகளையும் சேகரித்து மீண்டும் கூடையில் வைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் சென்றான். கதையின் கருத்து: வலிமை தோல்வி அடையும் இடத்தில் புத்திசாலித்தனம் வேலை செய்கிறது. போர் ஆயுதங்களை விட ஞானம் சிறந்தது. நன்றி.